ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன கெட்டப்னு தெரியுதா? எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்குறேன், விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. கஷ்டப்பட்டு ரெடி ஆகியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி மிஸ் இருக்காது. செயின் தான் பாசி மாதிரி நிறையா கிடைக்கல, என்னால் சும்மா சிம்பிளாக இப்போ ரெடி ஆயாச்சு. கெட்டப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆடுறா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேனா? ஒரு ரீல்ஸ் பண்ணிடலாமா? எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, நானும் வெயிட்டிங், நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஜெயிக்கலன்னா என்ன பண்ண போறேன்னு கேட்டல, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போறேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஐயோ அப்பா, எப்படியோ ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஃபுல்லாக எடுக்க முடியலை. கேமரா பார்த்து மேக்கப் போட்டால் மேக்கப் போடவே முடியல. அதனால தான் கண்ணாடி கிட்ட போயிட்டேன். தூரத்தில் கேமரா வச்சு வீடியோ எடுத்தேன். கேமரான்னா கேமரா கிடையாது, ஃபோனு தான். அடிக்கடி வந்து கேமராவை பார்த்துட்டு போய் மேக்கப் போட வேண்டியதான். எப்பப்பா எவ்வளோ வேலை! மேக்கப்பும் கொஞ்சம் நெஞ்சமா ஒரே மேக்கப்பு தான். எப்படியோ ஒரு வழியாக மேக்கப்பை முடிச்சாச்சு. ஃபைனலாக எப்படி இருக்குது? ஐயையோ, அதுலேயும் வளையல மறந்துட்டேன். சரி, வளையலையும் போட்டுருவோம். என்கிட்ட மேட்சிங்காக வளையல் கூட இல்லை, சும்மா கோல்டன் கலரை தூக்கி போட்டாச்சு. A few moments later. இனிமேல் வீடியோ எடுக்க கிளம்ப வேண்டியதான். இந்த கெட்டப் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். சரி, வீடியோ எடுக்க போகலாம். டாட்டா.